உழைப்பவன் அடிமை இல்லை, ஊதியம் கொடுப்பவன் கடவுள் இல்லை. இதை சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இன்று மே 1 உலக தொழிலாளர் தினம். உலகம் முழுக்க உலக நாடுகள் தொழிலாளர் தினத்தில் ஒவ்வொரு நாடும் தங்களுக்காக உழைத்த தங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்த ஒவ்வொரு தலைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களை போற்றி கொண்டு வருகின்றது. அப்படி இந்தியாவில் நாம் உழைப்பாளர்களுக்காக போராடி உழைப்பாளர்களின் உரிமைகளை மீட்டெடுத்த ஒரு தலைவர் நாம் போற்ற வேண்டும், அவரை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் யார் அந்த தலைவர் என்று சொன்னால் அவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர். ஒரு நாள் முழுக்க ஒரு தொழிலாளருடைய வியர்வையும் உழைப்பையும் முறிந்து கொண்டு அவருக்கேற்ற ஊதியத்தையும் ஓய்வையும் கொடுக்காமல் இருந்த இந்த இந்தியாவில் உழைப்பாளர்கள் இன்றைக்கு உரிமையை பெற்றிருக்கிறார் என்றால் அந்த உரிமைகளுக்கெல்லாம் காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர். 8 மணி நேரம் தான் வேலை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம், உழைப்புக்கேற்ப ஊதியம், தொழிலாளர் சேம நலநிதி, வாரம் ஒரு முறை விடுமுறை, பணியிடங்களில் பாதுகாப்பு, பணி செய்யும் பொழுது ஏற்படும் விபத்திற்கு நிவாரணம், கர்ப்ப காலங்களில் பெண்களுக்கு விடுப்புடன் கூடிய ஊதியம், சங்கம் அமைக்கும் உரிமை உட்பட 28 மசோதாக்களை டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வருகின்றார். இவற்றையெல்லாம் உள்ளடக்கிதான் இந்தியாவில் தொழிலாளர் சட்டமே உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு இந்தியாவில் தொழிலாளர்கள் தங்களுக்கான உரிமையை கோருகின்றனர், தங்களுக்கான ஊதியத்தை கோருகின்றனர், போராடுகின்றனர், சங்கம் அமைப்புகின்றனர், உழைப்பிற்கேற்ற ஊதியம் கேட்கின்றனர், பெறுகின்றனர் என்றால் அதற்கெல்லாம் ஒற்றை காரணம் இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர். உலகு வேண்டுமானால் கம்யூனிசம் தான் தொழிலாளர்கள் பக்கம் என்றது, கம்யூனிஸ்ட் தான் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்தது, போராடியது என்று சொல்லலாம், நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்தியாவில் ஒரு தொழிலாளி சுதந்திரமாகவும் ஒரு தொழிலாளி உரிமை பெற்றும் இருக்கார் என்று சொன்னால் அதற்கு ஒற்றை காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆம், இந்தியாவில் மேதின நாயகன் அறிவாசான் டாக்டர் அம்பேத்கர்.